கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். கடந்த 3 வாரங்களாக தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உண்மையுள்ள தேவன் நம்மை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமை நின்றும் நம்மை விலக்கி காத்து கொள்வார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். உண்மையுள்ள தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அதே போலவே உண்மையுள்ள தேவன் நம்முடைய திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் சோதனைகளினின்று நம்மை தப்பித்து கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கும் உண்மையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறார் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு, நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லாவற்றிலின்றும் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார், உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்மிடத்திலே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையுள்ள தேவன் இந்த நாளிலும் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்மை மன்னித்து நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எவற்றிலெல்லாம் நாம் உண்மை இல்லாமல் காணப்படுகிறோமோ அவைகள் நமக்கு பாவமாக காணப்படுகிறது. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் உண்மை. சங்கீதம் 51:6ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே இதோ உள்ளத்திலே உண்மையாயிருக்க விரும்புகிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மிடத்திலே அந்த உண்மையை அதிகமாக எதிர்பார்க்கிறார். நாம் அநேக நேரங்களிலே வேதத்திலே நாம் பார்க்கிறோம், தேவனை தொழுது கொள்ளுகிறதிலே நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 4:24 அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவருக்கு நாம் செவி கொடுக்கிறதிலே நாம் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்படி தேவனுடைய காரியங்களிலே நாம் உண்மையாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 145ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே அவரை நோக்கி கூப்பிடுகிற காரியத்திலும் நாம் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் அவரை தொழுது கொள்ளுகிறதிலே, அவரை சேவிக்கிறதிலே, அவரை கூப்பிடுகிறதிலே நாம் உண்மையாய் இல்லாத பொழுது அது நமக்கு பாவமாக காணப்படுகிறது. அந்த பாவங்களை நாம் ஆண்டவரிடத்திலே நாம் அறிக்கையிடுவோமானால் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் உண்மையுள்ளவர்களாய் நாம் காணப்படும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே 21, 23, 25 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால் நம்மை அநேகத்திலே அவர் அதிகாரியாய் மாற்றுகிறேன் என்று சொல்லி அங்கு நாம் வாசிக்கிறோம். தேவன் நம்மை கொஞ்சத்திலே நாம் உண்மையாய் இருக்கும் பொழுது நம்மை அநேகத்திலே நம்மை உயர்த்தி வைக்கிற தேவனாய் இருக்கிறார். லூக்கா 18:10 வாசிக்கும் பொழுது, நாம் கொஞ்சத்திலே யார் உண்மையாய் இருக்கிறார்களோ அவர்கள் அநேகத்திலும் உண்மையாய் இருப்பார்கள். ஆகவே அநேகத்திலே கர்த்தர் நம்மை அநேக காரியங்களிலே நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதற்கு உதாரணமாக வேதத்திலே நாம் ஒரு மனிதரை சொல்லுவோமானால் தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில்
வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, தானியேல் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினாலே அவரிடத்திலே சுமத்துவதற்கு எந்த ஒரு குற்றத்தையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் தானியேல் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி நாம் அந்த தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே தான் தானியேல் அந்த நாட்களிலே எல்லாவற்றிலும் உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் அவன் அதிபதியாக, அங்கு அதிகாரியாக அங்கு உயர்த்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் உண்மையை நாம் இழந்து போகிறோம். நாம் உண்மையாய் நடக்க நாம் தவறி போகிறோம். கர்த்தருடைய காரியங்களிலே நாம் உண்மையாய் இருக்கிறதிலே நாம் தவறுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அறிக்கையிடுவோமானால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்மை மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நாம் மரண பரியந்தம் நாம் உண்மையாக இருப்போமானால் அவர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உண்மையாய் தேவனுடைய சமூகத்திலே நாம் காணப்படுவோம், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவோம், தேவனுடைய காரியங்களிலே நாம் உண்மையாக இருப்போம். தானியேலை போல நாம் உயர்த்தப்படுவோம், நம்முடைய காரியம் ஜெயமாக இருக்கும். கடைசியாக தேவனிடத்திலிருந்து ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, யாராக இருந்தாலும் இப்பொழுது உடைய சமூகத்திலே தங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே அவர்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நீர் எல்லா அநியாயங்களையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, அப்படிப்பட்டதான அந்த உண்மையுள்ள ஒரு வாழ்க்கைக்கு அவர்கள் கடந்து வரவும், அதனால் ஆண்டவரே அவர்கள் அந்த உயர்வையும் மேன்மையும் சுதந்தரிக்கவும், தானியேலை போல அவருடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் இருக்கவும் கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மரண பரியந்தம் நாங்கள் உண்மையாய் இருக்கும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து நாங்கள் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியத்தையும் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அதையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட உதவி செய்வீராக. அப்படி அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். உண்மையுள்ளவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். ஆமேன்.